ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம புக் சீரீஸில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புக்கு, நான் படித்த ஃபர்ஸ்ட் புக்கும் கூட. ஸோ இது ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாக்கி. ஸோ ராபர்ட் கியோசாக்கி அவர் யாருன்னு பார்த்தா ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன், ஒரு நிறைய புக்ஸ் வீடியோஸ் ஆத்தர் இவர், ஓகேவா பேசிக்காக. ஸோ இவர் எழுதின புக் தான் ரிச் டேட் புவர் டேட். இது ஒரு ஃபினான்ஷியல் புக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஹைலி சேல் ஆகக்கூடிய ஒரு புக்காக ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டாக படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பைபிள் மாதிரியே இருக்கும், ஸ்டார்டிங் ஒரு புள்ளியாக சொல்லி போகிறது வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இவர் இந்த புக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் இது ஆக்சுவலாக ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, கியோசாக்கிக்கு 2 அப்பா இருக்காங்க. 2 அப்பானாலும் தப்பான மீனிங்ல இல்லை. ஒருத்தர் அவங்க அப்பா, அவரோட சொந்த அப்பா. இன்னொரு அப்பா எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் கியோசாக்கி சின்ன வயசுல இருப்பார்ல, குழந்தையா ஸ்கூல் டைம்ல, அந்த டைம்ல அவரோட ஃப்ரெண்டோட அப்பா, ஓகேவா. ஸோ இவங்க கியோசாக்கியோட அப்பா ரொம்ப ஏழ்மையான அப்பா, அதனால புவர் டேட். இவங்க ஃப்ரெண்டோட அப்பா கொஞ்சம் ரிச் டேட், அவர் ரிச்சா இருப்பார். இவர் வளர்ந்த டைம்ல அவரும் ஒரு ஃப்ரெண்டும் சும்மா ஸ்கூல் போகிற டைம்ல இல்லாம, ஏன்னா இவர் கியோசாக்கி வீட்டில் கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கலாம் சின்ன வயசுல அப்படிங்கிறனால அவரும் ஒரு ஃப்ரெண்டும் கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பாவும் பிசினஸ் மேன், அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிசினஸ் கத்துக்கணும், வெளியே போய் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் வெளில போய் சின்ன சின்னதாக இந்த புக்ஸ் விற்கிறது, ஒரு புக்கை வாங்கி விற்கிறது, ஒரு கேமிங் மாதிரி ஒரு சீரீஸ் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இவர் இந்த புக்கில் என்ன ஒரு கதையும் அதில் கொஞ்சம் கருத்துக்களும் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா, அவங்க ரொம்ப புவர் டேட் என்ன பண்ணுவார்னா அவர் கரெக்டாக படித்து கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போயிட்டு மாதம் வருமானம் அதில் வீடை பார்க்கறது இப்படிங்கிற மாதிரி, அது வர்றதும் சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாமே காசு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு அப்பா. இவர் எப்படின்னு பார்த்தா ஒரு ராயலாக எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு நிறைய பேரை வச்சு வேலை வாங்கி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ இந்த சின்ன வயசுல இருக்கிற கியோசாக்கிக்கு என்னன்னா 2 பேரையும் பார்க்கும்பொழுது அவர் அந்த ரிச் டேடை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறார். எனக்கும் அவரை மாதிரி ஆகணும், நம்ம அப்பா சொல்கிற மாதிரி நானும் ஸ்கூல் போய் படித்து நானும் ஒரு டிகிரி முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா நானும் இதே மாதிரி ரொம்ப ஏழ்மையாகவே தான் இருப்பேன். பட் எனக்கு அப்படி வேணும், உங்கள் அப்பா மாதிரி வரணும்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க. இவர் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டு போகிறாங்க. இது ரொம்ப சின்ன வயசு, ஒரு 10-11 வயசுல. ஓகேவா. அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் சொல்லும்பொழுது இதை நோக்கி கதை பயணிக்க போகுது. இது ஆக்சுவலாக கதை கிடையாது. இந்த கதைக்குள்ளே நிறைய அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் இப்போ ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு 75 வயசு. இன்னுமே அவர் நிறைய யூடியூப் சேனல்ஸ் அப்படிலாம் வச்சிருக்காரு, வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவர் கடந்த அந்த பாதை அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸியாக இருந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் சொல்லியிருக்க கீ பாயிண்ட்ஸை நான் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் ஸ்டேட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு Prak World. ஸோ இது ஒரு ஃபேமஸான கோட்டு. அவர் இதை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அதுக்கு அவர் கொடுக்குற டெஃபினிஷன் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர், அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் டெப்ட். அதாவது பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான். ஆனால் இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்களே, அவங்க எப்போவுமே கடைசி சாகிற வரை கடனாளியாகவே இருந்துட்டு இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பணம் செய்கிறோம், எப்படி பணம், இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவாங்கல்ல, பணம் செய்கிறோம் எப்படி பணம் செஞ்சுட்டே இருக்காங்க, அது ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே விஷயம், ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இது எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரோட வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா வர காசை இப்படி சேர்த்து வையே, இதில் செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது எங்கே சொல்லி கொடுத்துருக்கணும்? எஜுகேஷன்னா ஸ்கூலில் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸ்கூலில் சம்மந்தமே எல்லாம் டாபிக் எதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் பற்றி யாருமே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருமே படித்து முடிச்சுட்டு ஒரு கார்பரேட்டில் போய் எப்படி வேலை செய்யணும், ஒரு சர்வெண்ட்டாக எப்படி அந்த கார்பரேட்டில் இருக்கணும்னா எல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. யாருமே உனக்கு வர நீ சம்பாதிக்கிறது 10,000 ரூபாவோ இல்லை 1 லட்சமோ இல்லை 10 லட்சமோ, நீ சம்பாதிக்கிற காசை எப்படி அதை தான் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும். வரவு செலவு கணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பைத்தியக்காரத்தை நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம தான் ஆக்சுவலாக பைத்தியம். ஓகேவா. வரவு செலவு கணக்கு ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருப்பாங்க. அதனால அடுத்தடுத்து சொத்து பத்திரங்கள்லாம் வாங்குவாங்க. பட் நம்ம இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப அப்படி டாக்டரி புக்கிங் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லை. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் எஜுகேஷன். உனக்கு வர காசை நீ எப்படி செலவு பண்ணுற,
நீ வந்து உன் பணத்தை எப்படி செலவு பண்ணுறியோ அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம், நம்ம ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அதிகமாக வர வருமானத்தில் வர மாதிரி ஒரு ஆஃபீஸில் நம்ம போயிட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா லைஃப் செட்டில்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சுத்த போய் எப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து அட்டைன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து லைஃப்பில் அடுத்து கட்டும் அப்படின்னு போவாங்க. அது வந்து சில எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு ஐடிசி கிராண்ட் ஷோலா மாதிரி வச்சுக்கோமே, அந்த ஹோட்டலில் வந்துட்டு அந்த வேலட் பேக்கிங் பண்ணுறவங்க, அந்த கதவு டோர் ஓப்பன் பண்ணுறவங்களா இருப்பாங்களா, அப்போ ஓப்பன் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி வந்து ஒரு பெரிய ஒரு காரில், ஒரு ஃபெராரி மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஆடி, ஒரு ஏதோ ஒரு பென்ஸ் எஸ் கிளாஸ் ஏதோ சம்திங் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் காரில் டெய்லி ஒருத்தர் வராரு, ஒரு பாட்டி காஃபி டீ குடிக்கிறாரு, குடிச்சிட்டு அவர் பாட்டி மறுபடியும் போகிறார். இப்படியே அவர் போயிட்டே இருக்காரு. பார்க்குற அந்த வேலட் பேக்கிங்கில் அந்த டோரில் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ இவர் ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து அவர் ரொம்ப சோகமாக இருக்கும்போது வந்து இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூவில் கேட்கும்பொழுது அவர் வந்து அவரோட கடன் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து கதவு திறக்கிறத ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன, நான் வந்து மாதம் வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து இருக்கிறது போது, எனக்கு வந்து பெரிய பெரிய கடன். ஆனால் இவர் வந்து இவ்வளோ ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவருக்குள்ள வந்து இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது அப்படின்னு அவர் வந்து அப்படி நினைக்கிறார். அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டோரி மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சம்பாதிக்கிற, எவ்வளோ பணம் வச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட எவ்வளோ பணமே இல்லைங்கிறது முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து ரொம்ப தேவை. ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வர காசை வந்து ரொம்ப எவ்வளோ வந்து வீண் செலவு பண்ணுறியோ, அதாவது சொல்கிறா வந்து நீ யாருங்கிறதும் நான் உங்கள் எக்ஸ்பென்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நீ எக்ஸ்பென்ஸை வந்து வீணாக பண்ணிட்டு இருக்கும்போது வந்து உன்னால் கடைசி வரைக்கும் வந்து அந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்க கடனாளியாகவே நீ கடைசி வரைக்கும் வாழ்க்கை வாழ, அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் நீ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருப்ப அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தா வந்து ரொம்ப முக்கியமாக இந்த புக்கையே அவர் எடுத்துகிட்டு போகிற விதத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். என்னன்னு பார்த்தா வந்து அசெட், லயபிலிட்டி. அசெட் அப்படின்னா என்னன்னா நம்ம சேர்த்திருக்க சொத்து. லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தா நம்ம வச்சிருக்க கடன். ஸோ நம்ம வச்சிருக்க சொத்து ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கிட்ட கடன் வந்து ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 100 - 50, ஸோ மீதி இருக்க 50 இருக்குல்ல, அதுதான் நம்மளோட நெட் அசெட், நம்மளோட சொத்து. அதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கணும், நம்ம கடனே எடுத்துட்டு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, பல பேர் வந்து இந்த அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படின்னே தெரியாமல் இருக்காங்க. அதாவது வந்து அதோட இங்கிலீஷ் மீனிங்கை நான் சொல்லலை, அதோட உண்மையான புரிதல் என்ன இல்லாமல் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து திடீர்னு வேலைக்கு போனோன்னு வந்து கார் வாங்கிப்பாங்க. கார் வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு, நான் கார் வாங்கிட்டேன்ல, மாசமான EMI கட்டிட்டேன், இப்போ இது என்னோட ஒரு அசெட் தானே, என்னோட சொத்து தானே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பைத்தியக்காரத்தனம். ஒரு காருங்கிறது அசெட் கிடையாது. அந்த ஷோரூமை விட்டு வெளியில் வரும்பொழுதே அதோட வேல்யூவில் வந்து more than 20-30% அது இழந்தது, அந்த காரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இது அசெட் கிடையாது. அசெட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வச்சுட்டு இருக்க பணம் வந்து அது வந்து அடுத்தடுத்து வளரணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வட்டி ஒரு பேங்க்ல போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வட்டி போட்டு அதோட வேல்யூ 1 லட்சம் போடுறோம்னா அது அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இதுதான் அசெட். லயபிலிட்டினா வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருள் மதிப்பு இழந்துச்சுன்னா அது லயபிலிட்டி. ஸோ காருங்கிறது ஒரு லயபிலிட்டி. கார் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஆர்னமெண்ட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கோல்டே வாங்குறீங்க அப்படின்னா வந்து கோல்டை வந்து கோல்டாக வாங்கும்போது வேறு, அதை ஜுவெல்லாக வாங்கும்போது இது வேறு. இப்போ தான் அந்த மீதி இருக்க அந்த வேஸ்டேஜ் எல்லாமே லயபிலிட்டி. அதோட வேல்யூ அது இழந்துருச்சு. இந்த ஷோரூம் விட்டு நீங்கள் பில் பண்ணி வெளில வரும்போது அதோட பணம் இறந்துச்சு. மறுபடியும் நீங்கள் அதை போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அதே ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க. ஸோ அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவர் நமக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த புக்கை பார்த்தாலே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லாஸ்ட் பாயிண்ட்டாக நான் இதை வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு நம்மளோட இன்கம் வந்து அவர் அதாவது வருமானத்தில் வந்து 3 விதமாக பிரிக்கிறார். ஒன்று வந்து ஆர்டினரி இன்கம். ஆர்டினரினா நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம், அதில் ஒரு வருமானம் வந்து இதை வந்து ஆர்டினரி இன்கம், சாதாரணமான இன்கம் படிக்கிறார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தா வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்ஃபோலியோனா நம்ம சேர்த்து வச்சிருக்க பணம், சொத்து இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் FDயில் போட்டுக்கலாம், ஸ்டாக்ல போட்டுக்கலாம், பாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம். பேப்பர் அசெட், ஓகேவா? பார்க்க முடியாது, வெறும் பேப்பர் அசெட்டில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறதோட அது ஒரு வட்டி போடும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ ஏறும், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இதெல்லாம் இதை வந்து போர்ட்ஃபோலியோ அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக இருக்கிறது என்னன்னா பாசிவ் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த வீடு வந்து ஒரு வாடகை உங்களுக்கு கொடுக்கும், அதாவது வந்து இதுதான் வந்து பாசிவ் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க அசெட் கிளாஸ் தான் ஒரு 3ஆக பிரிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மாதம் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு 50,000 நான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 50,000 வச்சு எனக்கு திடீர்னு கார் வாங்க தோணுது. அந்த காரை வந்து நான் மாதம் வந்து ஒரு 20,000 ரூபாய் நான் வந்து இது கட்டணும், இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும்னு தோணுது, வேணாம் வீடு வாங்க, நம்ம கார்லேயே வச்சுக்கோமே,
கார் வாங்கும்போது மாசமான 20,000 ரூபாய் வந்து நான் ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் உள்ள ட்ராப் ஆயிருக்கேன். மாசமான இஎம்ஐ கட்டணும், அடுத்து ஒரு 3-5 வருஷத்துக்கு வந்து நான் இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கேன். ஓகேவா? இந்த இஎம்ஐ இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வர ஆர்டினரி இன்கம் வச்சு, உங்களுக்கு வர வருமானத்தை வச்சு நீங்கள் கார் வாங்குனீங்க, அது ரொம்ப தப்பு. அந்த ஆர்டினரி அந்த வர 50,000 வந்து நீங்கள் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ. இப்போ நீ வந்து பேச்சுலர் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ, இல்லை ஒரு ஃபேமிலி பர்சன்டேஜ் வந்து நீ வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கணும். சேவ் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா, இதில் பண்ணோன்னா உன்னோட பாசிவ் இன்கம்லையோ இல்லை உன்னோட போர்ட்ஃபோலியோ இன்கம்லையோ வந்து நீ காசை போட்டுட்டே இருக்கணும். போட்டுட்டே இருக்கும்போது அது க்ரோ ஆகிட்டே இருக்கணும். உன்னோட கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 வந்து ஒரு 30,000-40,000 போடுறேன், ஃபேமிலியாக இருந்துச்சா ஒரு 10,000 15,000 போடுறேன். போர்ட்ஃபோலியோ வந்து ஓவர் தி ஸ்பேன் ஒரு 4-5 வருஷத்துல வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா பில்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ ஏதோ சம்திங் பில்ட் ஆயிருக்கும். அதுலேருந்து வட்டி வரும். கரெக்டாக ஒரு 10 வருஷம் 10 லட்சம் 20 லட்சம் வச்சுக்கோன்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு 10,000 20,000 வரைக்கும் இருக்கும். அப்படி அது வரும்பொழுது இப்போ நீ கார் வாங்கணும். அதாவது நீ ஆசைப்பட்ட கார் வாங்கணுங்கிறதே இது பண்ணக்கூடாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்போ செய்யும் பொழுது இந்த 10,000 இந்த உனக்கு வருது பாசிவ் இன்கம், இதை வச்சு நீ வாங்கிக்கலாம். உன்னோட ஆர்டினரி இன்கமும் வருது, உனக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோவும் பில்ட் ஆயிருக்கு, அதில் வர வட்டியை வச்சு தான் நீ வாங்க. ஓகேவா? இப்படி தான் நீ வந்து உன்னோட ஆசைகள், உனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இப்படி நீ வாங்கணும். உனக்கு வர காசையே நீ வச்சு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீ லைபிலிட்டியை தான் உருவாக்கிட்டு இருக்க, உன்னோட கடனை தான் உருவாக்கிட்டு இருக்க. நார்மல் மிடில் கிளாஸ் மக்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ரிச் கெட் ரிச்சர் அப்படின்னா ஏன்னா பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த சூக்ஷமம் தெரியும். அவன் வர காசு அவனுக்கு வர வருமானத்தை எல்லாத்தையுமே இதை போட்டு இது மூலமாக பண்ணுவான். இன்னும் பெட்டராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கார் வந்து நான் வந்து எனக்கு ஒரு 30 லட்சம் ஓரளவுக்கு இருக்கவங்க வந்து ஒரு 10-20 lakhs ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து ஒரு 5 lakhs போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க காசு அந்த வர வட்டியை மறுபடியும் அவங்களோட கேபிட்டலே போடுவாங்க. ஸோ அப்போ அந்த கேபிட்டல் வந்து 20 லட்சத்துக்கு மறுபடியும் ஒரு 25 lakhs ஆகும். அப்போ அதுக்கு வர கேபிட்டல் அதாவது இந்த வட்டி கூட்டி போட்டு கொடுக்கணும். இப்படி தான் அவங்களோட வெல்த்தை டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்றது கிடையாது. இந்த எஜுகேஷன் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை நம்ம எப்போ கற்றுக்கிறோமோ பணத்தை எப்படி வந்து பிரயோஜனப்படுத்த முடியும், எப்படி நம்ம மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரன் பஃபெட் சொல்லுவார், எப்போ நீ வந்து எப்போ நீ பணக்காரன் ஆகுவ அப்படின்னு பார்த்தா வந்து உன் தூக்கத்தில் கூட நீ எப்போ சம்பாதிக்கிறியோ அப்போ தான் நீ வந்து பணக்காரன் ஆகுவ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தூங்கும்போது எப்படி ஆஃபீஸ் வேலை பார்த்தா நமக்கு மாதம் சம்பளமாக கொடுக்கணும் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது கூட அது வட்டி குட்டி போட்டுனே தானே இருக்கும். அதில் தான் உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் தூங்கும்போதும் நீங்கள் வெளில ஊருக்கு போயிருக்கும்போது அந்த பிஸ்னஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதை தான் அவர் சொல்கிறார். எப்போ நீ இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே வரையோ அப்போ தான் நீ வந்து மிடில் கிளாஸ்லேருந்து ரிச்சிலேருந்து ரிச்சர் ஆகிட்டே இருப்பேன். அப்போ அடுத்தடுத்து பணம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கான்செப்டை வந்து நம்மளை வந்து அந்த ஜேர்னியை கொண்டு போயிருப்பார். நான் வந்து உங்களுக்கு ஒரு சம்மரைஸாக சொல்லியிருப்பேன். இந்த புக்கை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களோட நான் ஃபஸ்ட்டு தான் சொன்னேன், நான் வந்து புக்கு படிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தையே வந்து எனக்கு இந்த புக்கு தான். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற புக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல புக்காக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக அப்படியே அந்த ஜேர்னிக்குள்ள நம்மளை கூட்டு போகிறோம். அந்த கூட்டு போகிற அந்த புக்ஸுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த மாதிரி பவர் இந்த புக்குக்கு இருக்குது. ஸோ நான் இதை படிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து புக்ஸ் படிக்கவே ஆரம்பித்தேன். இது வந்து பெரிய அளவுக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவையே மாற்றி விட்டுரும். ஸோ 100% இந்த புக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக படிங்க. நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். ஓகேவா? நீங்கள் இதுக்கப்புறம் இந்த புக்கை படிக்கும்போது தான் அந்த ஜேர்னியில் போகும்போது 100% ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுலேருந்து அப்படின்னு நம்ம வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே கடைசி இருக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.